اللهم لا إله إلا الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وله الكبرياء في السماوات والأرض هو العزيز الحكيم. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றால் முத்தக்கபிர், எல்லா வகையான பெருமைக்கும் எல்லா வகையான புகழுக்கும் சொந்தக்காரன் அவன் ஒருவனே. பெருமையாளன் அல் முத்தக்கபிர், தக்கப்புருக்கான எல்லா வகையான உரிமையும் கொண்டவன் அவன் மட்டும்தான். உலகுல் கிப்ரியா சமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய பெருமிதங்களும் பெருமைகளும் தான் வியாபித்திருக்கிறது. உலகத்திலே யாரும் அதில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அடியார்கள் யாராவது தக்கப்பூர் என்கிற பெருமையை அணிந்து கொண்டால் அது அல்லாஹ்வுக்கு கோபத்தை உருவாக்கும். ஏனென்றால் அது அல்லாஹ்வுக்கான சர்வ அதிகாரம் கொண்ட படைப்பாளனாகிய ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமான ஒரு சிபத் அத்தக்கப்பூர். அதில் ஒன்றுதான் அவனுடைய பெயர் அல் முத்தக்கபிர். ஏனென்று சொன்னால் அவன் முழுமையான வலிமை மிக்கவன். யாரின் பக்கமும் எந்த வகையிலும் தேவை கிடையாது. பொதுவாக ஒரு மனிதனுக்கு தேவை இருக்குது என்றால் 3 விதத்திலே தேவை ஏற்படலாம். ஒன்று, தன்னுக்கு கீழ் உள்ளவர்களின் மூலமாக தனக்கு தேவை இருக்கலாம். பிள்ளைகள் மூலமாக, பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக, பிள்ளைகள் வசதியாக இருப்பதன் மூலமாக, அதன் மூலமாக தன்னுடைய தேவை இருக்கலாம். அல்லது பார்ட்னர் மூலமாக, தனக்கு ஈடான சமமானவர்களினுடைய தேவை இருக்கலாம். மூன்றாவதாக தனக்கு மேலுள்ளவர்கள், சிறு வயதாக இருக்கும் பொழுது பெற்றோர்களுடைய தேவை, தங்களுக்கு மேலுள்ளவர்களுடைய உதவி தேவைப்படலாம். இந்த 3 விதமான தேவைகளும் மனிதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் அல்லாஹ்வுக்கு இந்த 3ல் எதுவுமே அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், பனி இஸ்ராயேலுடைய கடைசி வசனத்திலே, வகுலில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தகிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலிய்யும் மினல் துல்லி. 3 தேவையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவன் குழந்தையை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. லம் யத்தகிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்க், அவனுடைய அதிகாரத்தில் எந்த பார்ட்னரும் கிடையாது, எந்த கூட்டாளிகளும் கிடையாது. வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலிய்யும் மினல் துல்லி, அவனுடைய பலகீனத்தின் காரணமாக அவனுக்கு ஒரு உதவியாளன், பொறுப்பாளன் தேவை என்றும் அவனுக்கு கிடையாது. எனவே வக்கப்பிருகு தக்பீரா, அல்லாஹ்வுடைய பெருமிதத்தை, பெருமையை நீங்கள் போற்றி புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். எல்லா இடத்திலும் அல்லாஹ்வுடைய பெருமையை யார் புகழ்கிறார்களோ, விளங்கிக் கொள்கிறார்களோ, தங்களுடைய பலகீனத்தை உணர்ந்து கொள்வார்கள். தங்களை பற்றி பெருமையாக நினைப்பவர்கள் அல்லாஹ்வுடைய பெருமையை பேச முடியாது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில், அதாவது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அல்லாஹு அக்பர் என்கிற வார்த்தை அதிகமாக உபயோகிக்கும்படியாக வைத்திருக்கிறார். தொழுகையில, ஒவ்வொரு தொழுகையிலையும் பார்த்து எத்தனை தடவை அல்லாஹ் அக்பர். ஒரு நூலாசிரியர் அந்த அல்லாஹ் அக்பருடைய எண்ணிக்கையை கணக்கு போட்டு சொல்லி இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் சொல்லப்படக்கூடிய அதான், ஒவ்வொரு நாளும் சொல்லப்படக்கூடிய இகாமத், ஒவ்வொரு நாளும் சொல்லப்படக்கூடிய பரதான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, வாஜிபான தொழுகை, நபிலான தொழுகை, இவை எல்லாவற்றிலும் சேர்த்தால் மனிதன் ஒரு நாளைக்கு 466 தடவை அல்லாஹு அக்பர் சொல்கிறார். அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஏனென்றால் அவனுடைய மனதிலே ஆழமாக பதியணும், அல்லாஹு தான் அக்பர், அல்லாஹ் தான் எல்லா பெருமைக்கும் சொந்தக்காரன், அல்லாஹ் தான் எல்லா வலிமைக்கும் சொந்தக்காரன், நான் ஒன்றுமே இல்லை என நான் முற்றிலும் பலகீனமானவன் அவனுக்கு முன்பாக என்கிற சிந்தனை வருவதற்காகவே. இது போக ஜனாசா தொழுகை எடுத்துக்கங்க, 4 தடவை அல்லாஹு அக்பர் சொல்றோம். ஈதுடைய தொழுகையில 6 தடவை அல்லாஹு அக்பர்னு சொல்றோம். அது தவிர பிராணிகள் அறுக்கும் பொழுதும் கூட பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்றோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை நடைமுறை எடுத்துக்கொண்டு அதிகமான சமயங்களிலே அல்லாஹு அக்பருங்கிற வார்த்தை அதிகமா இருக்கும். அதை சொல்லும் பொழுது மனசுல வரணும். சும்மா ஏதோ கடந்துக்காக சொல்லிட்டு போகக்கூடாது. தொழுகையில சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹு அக்பரும் மனசுல வரணும். அல்லாஹ் தான் பெரியவன், நான் சிறியவன் அப்படிங்கிற சிந்தனையோடு சொல்லும் போதுதான் அந்த தொழுகையில் சொல்லப்படக்கூடிய அந்த தக்பீருக்குண்டான முழுமையான மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இல்லை என்றால் ஏதோ பொதுபோக்காக அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டு போறதில்லை. தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹ் செய்யறோம், சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இப்படி சும்மா சொல்லிட்டு போறதில்லை. அது மாதிரி சலாம் கொடுக்கிறது கூட தொழுகையினுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நம்முடைய மார்க்க வல்லுநர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க. சலாம் கொடுக்குறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு அன்னைக்கு சலாமை பத்தி பேசணும். தொழுகையில சலாம் கொடுக்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்றோம். இது சலாம் யாருக்காக சலாம் சொல்றோம்? இதுலையும் கூட ஒரு இமாம் சலாம் கொடுக்கும் பொழுது, வலது பக்கம் சலாம் கொடுக்கும் பொழுது வலது பக்கம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், மூமின்கள், ஜின்னுகளை நியத்து வைக்கணும். அதே மாதிரி இடது பக்கம் சலாம் கொடுக்கும் பொழுது இடது பக்கம் இருக்கக்கூடிய மாமூமின்கள், மலக்குமார்கள், ஜின்னுகள் அவ்வளவு பேரும் நியத்து வைக்கணும். இப்படி நியத்து வச்சு சலாம் சொல்லும் பொழுது அவர்களுடைய சலாம் இவருக்கு பதிலாக அமையும், ஒருவருடைய சலாம் ஒருவருக்கு பதிலாக அமையும்.
தொழுகையில் கொடுக்கக்கூடிய சலாமின் போது கூட அந்த நிய்யத்தை மனதிலே கொண்டு வருவது சுன்னத் என்று சொல்லுவார்கள். ஏதோ சும்மா புலவத்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னா தொழுகை முடிஞ்சு போயிடும். ஆனா மனசுல வரணும், நான் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறேன், உங்களுடைய சலாத்தை என்னுடைய சலாமுக்கு பதிலாக எடுத்துக் கொள்கிறேன் என்று நினைக்கும் பொழுது அந்த தொழுகை முழுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பெயர் தான் எல்லா நிலையிலும் நாம சொல்லுகிற வார்த்தை தான் அல்லாஹு அக்பர். மனிதனுடைய நிலை என்ன? ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகனை பற்றி அவங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு. அவர்கள் கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்காரு, அதனுடைய விலை 1000 திர்ஹம் சொல்லி. 1000 திர்ஹம் கொண்ட ஒரு மோதிரத்தை கையில் அணிந்திருப்பதாக தகவல் வந்து உடனே மகனை கூப்பிட்டாரு. மகனை அந்த மோதிரத்தை வித்துருங்க, வித்து 1000 பேருக்கு விருந்து போடுங்க. 1000 பேருக்கு விருந்து போட்டுட்டு நீங்க இரும்பினால் ஆன ஒரு மோதிரத்தை சாதாரணமாக செய்து கொள்ளுங்கள். அந்த மோதிரத்துல பதிச்சு, அதாவது இப்படி ஒரு நக்ஷ், ஒரு பதிவை போடுங்கள். ரஹிமல்லாஹு இம்ரஅன் கத்ர நஃப்ஸிஹி, அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதருக்கு ரஹ்மத் செய்வானாக. மனிதன் தன்னுடைய மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டவன், தான் யார், தன்னுடைய நிலை என்ன, தன்னுடைய பலகீனம் என்ன. 1000 திர்ஹமுக்கு மோதிரம் போடக்கூடிய தகுதி உனக்கு கிடையாது, அல்லாஹுதான் எல்லா தகுதிக்கும் சொந்தக்காரன் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி அனுப்பினார்களாம் தன்னுடைய மகனிடத்தில். அப்ப தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்த வேண்டும். மாலிக் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரிய இறைநேச செல்வர். அவரை கடந்து செல்கிறார் ஒரு மந்திரியுடைய மகன், முகல்லப் என்கிற மந்திரியுடைய மகன். கொஞ்சம் மிடுக்காக பெருமையாக கடந்து போனார். அப்போ மாலிக் பின் தீனார் ரஹிமஹுல்லாஹ் கூப்பிட்டு அவருக்கு நசீஹ் செஞ்சாங்களாம், உபதேசம் செஞ்சாங்களாம். எங்க இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க, பார்த்து ஒழுங்கா பணிவா தவாதுவாக இருக்கணும். உடனே அவர், நான் யாரு தெரியுமான்னு கேட்டார். ஏன்னா மந்திரியுடைய மகனாச்சு, அந்த பெருமை அவருக்கு இருக்கும். நான் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே மாலிக் இப்னு தீனார், எனக்கு நல்லாவே தெரியும் நீ யாருன்னு, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ யார்? அந்த எங்கிருந்து வந்தங்கிறதும் தெரியும், எங்க போறங்கிறதும் தெரியும். அந்த நுத்ஃபத்துன் கதிரத்துன், உன்னுடைய ஆரம்பம் இருக்குது அவ்வளுக்க நுத்ஃபத்துன் கதிரத்துன் மதிரத்துன் வ ஆகிருக்க ஜீஃபத்துன், உன்னுடைய ஆரம்பம் அற்ப விந்து துளி, உன்னுடைய முடிவு அது பெரிசாகக்கூடிய, அதாவது துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு பிணம். அந்த ரெண்டுக்கு மத்தியில தஹ்மீல் பைன தாலிக கதிரத், நீ வந்து இந்த ஆதிரா, அதாவது நஜீஸை வயிற்றிலே சுமந்து கொண்டு செல்கிறாய். ஆரம்பத்தில் எப்படி இருந்தாய், இறுதியில் எப்படி ஆக போகிறாய். இதற்கிடையிலே உன் வயிற்றுல இருக்கிறது நஜீஸ் தான். பாருங்க, 4 தடவை வயிற்றால போச்சுன்னு வைங்க, குளுக்கோஸ் போடணும், ட்ரிப் ஏற்றினா தான் வண்டி ஓடும். அதுதான் உடம்புடைய பலமே, அதுதான். அது போச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளவுதான் உன்னுடைய நிலை அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்போ மனிதன் தன்னை விளங்கும் பொழுதுதான், தன்னுடைய பலகீனத்தை புரியும் பொழுதுதான் அல்லாஹுடைய வலிமையை புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் பெருமைக்குரியவன் என்கிற சிந்தனையும் வரும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹு அக்பர் என்று பல தடவை சொல்லுகிறோம். அல்லாஹுடைய பெருமையை, பெருமிதத்தை நம்முடைய மனதிலே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தாயிஃப்ல என்ன துவா செஞ்சாங்க, மக்கள்லாம் அடித்து விரட்டினாங்க. எல்லாம் ஏன் இப்படி என்னை போட்டு பாடுபடுத்துற, நான் உன்னோட தீனத்தால சொல்ல வந்தேன், இப்படி எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீன்னு சொல்லல. அந்த சொன்னது என்ன, அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க ضعف قوتي, யா அல்லாஹ் என்னுடைய பலகீனத்தை ஒரு இடத்துல முறையிடுறேன்னு சொன்னார். அந்த சமயத்திலும் கூட நான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லாம விட்டுட்டும் போல தெரியுது. நான் தந்திரமாக செயல்படல, என்னுடைய பலகீனத்தை உன்னிடத்திலே முறையிடுகிறேன், நீ என்னை கோபித்துக் கொள்ளாவிட்டால் போதும், என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு அல்லாஹ் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அப்படிப்பட்ட தாவத்துடைய அந்த பாதையிலும் தங்களுடைய முழுமையான பலகீனத்தை தான் வெளிப்படுத்தினார்கள், உம்மத்தினுடைய படிப்பினைக்காக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. அல்லாஹுடைய பெருமையையும் பெருமிதத்தையும் புரிந்து கொண்டு, அல்லாஹ் எப்பொழுதுமே தக்பீர் சொல்வது பெருநாளைக்கு அதிகமாக சொல்வோம், வெறுமனே சடங்காக இல்லாமல் அல்லாஹுடைய பெருமையை புரிந்து நம்முடைய பலகீனத்தை உணர்ந்து அதை விளங்கி சொல்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வாசு